நோவாவின் காலத்திலே அங்கே எடுத்தவர்கள் எடுத்து வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. இங்க பாருங்க, கர்த்தர் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக அவன் மனஸ்தாபப்படுறாரு. ஏனென்று சொன்னால் பாவம் பெருகிவிட்டது. மனிதர்கள் அங்கே தேவனுக்கு எதிரான காரியத்தை செய்து 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 அங்கே பயங்கரமான மோசமான காரியங்கள் நோவாவுடைய காலங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் மனிதனை ஏற்படுத்தினது எதற்காகனா கர்த்தருடைய துதியை சொல்லும்படியாகவும் தேவனை ஆராதிக்கும்படியாகத்தான் அவரை படைத்தது. ஆனால் அதை விட்டுவிட்டு மனிதர்கள் அவர்களுடைய சொந்த காரியங்களையும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தையும் அவர்கள் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். சொல்ல முடியாத அளவுக்கு மோசமான காரியங்கள். இப்பொழுது எங்க ஊர்ல தான் அது ரொம்ப இப்ப இங்கேயுமே லிவ் இன் ரிலேஷன்ஷிப், ஆண்கள் ஆண்களோடு கூட இருக்கிறது, பெண்கள் பெண்களோடு கூட இருக்கிறது. இதெல்லாமே இப்பவும் இங்கேயும் அது காமன், நார்மல் அப்படிங்கிற மாதிரி உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்கேயும் அதற்காக அங்கீகாரங்கள் இந்த மாதிரிலாம் தேடிக்கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்டதான ஒரு பொல்லாப்பு நிறைந்ததான ஒரு டைம்ல நாம் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் மனிதனை படைத்தது கர்த்தருடைய திட்டத்தின்படி வாழுவதற்காக, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்தை கேட்டு வாழ்வதற்காக. ஆனால் அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாரும் தேவனுடைய சத்தத்தை கேட்காமல் தன்னுடைய சொந்த இச்சைக்கு வாழ்க்கையை கொடுத்து சொந்த திட்டத்தை அவர்கள் வாழ்க்கையிலே செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையிலே ஆண்டவர் துக்கப்பட்டார். நான் இந்த ஜனங்களை படைத்தேன், இவர்கள் எனக்கு என் துதியை சொல்லும்படியாய் நான் இவர்களை ஏறெடுத்தேன். ஆனால் இவர்கள் பிற்போக்கான காரியத்தை செய்து என்னுடைய திட்டத்திற்கு எதிரான காரியத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நோவா இடத்துல பேசுறாரு. ஆனா இப்படிப்பட்டதான ஜனங்கள் இருக்கிறதான காலங்களிலே நோவா தன்னுடைய காலத்தில் எப்படிப்பட்டவனா இருந்தான்? நீதிமானும் உத்தமமாய் இருந்தான். நாம் அநேக நேரங்களில் தேவனை குறித்து அறிந்திருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம், வார்த்தையினாலே போதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் உலக ரீதியிலே நடக்கிறதான சில காரியங்கள் நிமித்தமாய் உலகத்தின் நிமித்தமாகவும் நாம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தையின் மூலமாய் நம்மளோடு கூட பேசுறார், சபையில பேசுறாரு. நம்மளுடைய பலத்தினாலே அநேக காரியங்களை முயற்சி பண்ணி தோல்வி நிமித்தமாய் தோல்வி, பலவீன நிமித்தமாய் பலவீனம், சோர்வுகள், கஷ்டங்கள், பாடுகள், இப்படிப்பட்டதான வாழ்க்கை நிறைந்தவர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் தேவனின் மேலே இருக்கிறதான ஒரு விசுவாசம் இல்லை. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவர் நமக்கு சொந்த இரட்சகராக இருந்த பொழுது அந்த ஒரு வைராக்கியம், கர்த்தரின் மேலே இருந்த ஒரு அன்பை விட்டு தணிந்து போனவர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். மத்தேயுவின் புஸ்தகம் நீங்க பார்த்து சொன்னா, மத்தேயுவின் புஸ்தகத்தில் விதமாக எழுதப்பட்டிருக்குது, நோவாவின் காலத்தில் என்ன நடந்ததோ அதே மாதிரி காரியங்கள் இப்பொழுதும் நடக்கும் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 24வது அதிகாரம் 37 to 39 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்ப நோவா போதும் பிரதர், அப்ப நோவாவுடைய காலத்தில் என்ன நடந்தது சொல்லுங்களேன். ஜலத்தினாலே உலகத்தை கர்த்தர் அழித்து போட்டாரு. எதற்காய் அழித்தார்? பாவம் பெருகினதுனாலே. எப்படிப்பட்டதான பாவங்கள் பெருகினது வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம். நோவா எப்படி கிருபை பெற்றுக்கொண்டான்னு தெரிந்து கொண்டால் தான் நம்ம எப்படி கிருபை பெற்றுக்கொள்ள முடியும்னு நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 1 to 4 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. இப்ப பாருங்க, நோவாவின் காலத்துக்கு முன்பாக ஆயுசு நாட்கள் 900 years, 900 வருஷம், 800 to 900 years, 900 வருஷங்கள் நோவாவின் காலத்துக்கு முன்பாக வாழ்ந்தாங்க. நோவாவின் காலத்திலே பாவம் பெருகினதுனாலே ஜனங்களுடைய ஆயுசு நாட்கள் 120 என்று மாற்றப்பட்டது. எப்படி நோவாவின் காலத்தில் பாவம் பெருகினதுன்னு சொன்னா, இந்த உலகத்தில் சாத்தான் கர்த்தரை தூஷித்தனாலே சாத்தான் எங்க தள்ளப்பட்டான்? எங்க தள்ளப்பட்டான்? இந்த உலகத்துல தான் தள்ளப்பட்டான்.
இந்த உலகத்திலே தள்ளப்பட்ட உடனே நோவாவின் காலத்திலே சாத்தான் அங்கே கிரியை செய்து கொண்டிருந்தா. சொல்லுங்க, என்ன பண்ணி கொண்டிருந்தா? தேவகுமாரர் அப்படின்னு சொல்லும் பொழுது யார சொல்லப்பட்டிருக்குதுங்க? பிசாசை சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ பிசாசுடைய திட்டம் என்னவா இருந்தது? மனுஷ வம்சத்தை அழிக்கும்படியாய் பாவம் இந்த உலகத்திலே பெருகினது நிமித்தமாக, நல்லா கவனிங்க, பாவம் இந்த உலகத்திலே பெருகினது நிமித்தமாக ஆதாமும் ஏவாளையும் கர்த்தர் படைத்தார் இல்லையா? படைத்து என்ன சொன்னார்? நீங்க பழுகி பெருகுங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் அவர்கள் கர்த்தருடைய திட்டத்தை விட்டு வெளியே போனதுனால பாவம் மனுஷ குமாரர்களுக்குள்ளாக பாவம் வந்து விட்டது. பாவம் வந்தது நிமித்தமாக என்ன உண்டாயிடுச்சு? அவர்களுடைய எல்லா அந்த கர்த்தர் படைத்ததான சுதந்திரத்தை விட்டு அந்த கார்டன் ஆஃப் ஈடனிலிருந்து அவர்கள் வெளியே தள்ளப்பட்டார்கள். ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது ஒரே வழி அது, இந்த ராபோஜனத்தில் நம்ம பங்கு பெற வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி என்ன பண்ணணும்? நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும்னா ஒரே ஒரு வழி என்னது? பாவமே அற்ற ஒருவர் இந்த உலகத்திற்கு வரணும், நம்மளுடைய பாவங்களுக்காக மரிக்கணும், இரத்தத்தை சிந்தணும், நம்மளை மீட்டெடுக்கணும். அப்பத்தான் நமக்கு பரிபூர்ண ரட்சிப்பு. இப்போ சாத்தான் திட்ட போட்டான். மனுஷ வம்சத்திலேயே கலக்கத்தை உண்டு பண்ணிட்டோன்னா, மனுஷனுடைய வேர்லேயே நம்ம கையை வச்சிட்டோன்னா இந்த உலகத்தை முழுமையாய் நம்ம சூழ்ந்து கொண்டுடலாம், உலகத்தை முழுமையாய் நம்ம டேக் ஓவர் பண்ணிடலான்னு சாத்தான் பிளான் போட்டான். அதனால தான் வேதத்தில் அங்கே எழுதப்பட்டிருக்கு, நோவாவின் காலத்திலே தேவகுமாரர்கள் மனுஷர்களோடு உறவிட்டு வம்சத்திலே கலப்படம் உண்டாக்க தொடங்கினார்கள். ஸோ அது நிமித்தமாக அவர்களுக்கு பிறப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு? ராட்சசர்கள் எல்லாம் பிறந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டதான சாத்தானுக்கும் மனுஷனுக்கும் தொடர்பு இருக்கிறதான ஒரு உலகமாக இருந்தது அந்த நேரத்தில். இயேசு எப்படி இந்த உலகத்திற்கு வராமல் இருப்பதற்கு என்னெல்லாம் கிரியை செய்ய முடியுமோ அதையெல்லாம் சாத்தான் கிரியை செய்து கொண்டிருந்தான். அப்படிப்பட்டதான ஒரு காலத்தில் தான் ஆண்டவர் நோவாவை பார்த்து பேசுறாரு. நோவாவுக்கு கர்த்தரின் மேல ஒரு வைராக்கியம் இருந்தது, தேவனின் மேல ஒரு வைராக்கியம் இருந்தது. உலகம் முழுவதும் ஒரு பாவமான ஒரு சூழ்நிலையிலே கடந்து போகும் பொழுது கர்த்தர் நோவாவை பார்த்து சொன்னார், நோவாவே நீ எனக்கு ஒரு பேழையை கட்டு, இந்த உலகத்தை நான் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு இந்த நாள்ல நாம நம்மளுடைய பேழைகளை நாம கெட்டி கொண்டிருக்கிறோம். எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 6வது வசனத்தில் நீங்க வாசித்தீங்கன்னு, 7வது வசனத்தில் நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா எப்படி நோவா பேழையை கட்டினார் என்று சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11:7, விசுவாசத்தினாலே நோவா தன் காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். நோவாவோட காலத்துல மழை வந்ததுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். ஆனா நோவா, நீங்க மழையை பார்த்துருக்கீங்க? எத்தனை பேர் மழை பார்த்துருக்கீங்க? இப்ப மழைன்னு சொன்னா உங்களுக்கு என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். நோவாவுடைய காலத்தில் நோவா மழையவே பார்த்ததில்லை. ஆண்டவர் சொல்றார் நோவா கிட்ட, நான் ஒரு மழையை அனுப்பி இந்த உலகத்தை அழிக்க போறேன்னு. அப்போ அப்படிப்பட்டதான கர்த்தருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில கடந்து வரும் பொழுது நம்ம எப்படி அதை பெற்றுக்கொள்கிறோம்? ஒருவேளை இங்க நீங்க பலவீனத்தோடு நீங்க அமர்ந்து கொண்டிருக்கலாம், நிறைய பாரங்கள் நிறைந்ததான ஒரு வாழ்க்கையா இருக்கலாம், கஷ்டங்கள் துயரங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கலாம். தேவ வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வரும் பொழுது வார்த்தையை விசுவாசத்தில் எப்படி நம்ம பெற்றுக்கொள்கிறோம்? நோவாவுக்கு அவருடைய கண்களினால பார்க்க முடியல, நோவாவுக்கு என்ன நடக்க போகுதுன்னு கூட தெரியல. ஆனால் கர்த்தர் சொல்றார், நான் மழையை அனுப்பி இந்த தேசத்தை அழிக்க போகிறேன், நீ ஒரு பேழையை கட்டுவே என்று சொன்னால் உன்னையும் உன் குடும்பத்தை நான் காப்பாற்றுவேன் என்று கர்த்தர் வார்த்தை கொடுக்கிறார். வேதம் தெளிவாக சொல்லுது, நோவா விசுவாசத்தில் செயல்பட்டான், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தான். செவி கொடுத்த நிமித்தமாய் விசுவாசத்திலே அவன் பேழையை கட்ட ஆரம்பித்தான். ஏகபட்சம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது 120 வருடம் நோவா பேழையை கட்டி கொண்டிருந்தா. அப்ப எத்தனை வருஷம்? 120 வருஷம். ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தார்.
அப்ப பேழைய இதே போல கர்த்தர் வார்த்தை நிமித்தமாய் உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. அருமையான பிரதர், அருமையான சிஸ்டர், உன் விசுவாசம் எங்கே? வேதத்தில் நாம் பார்க்கலாம், உலகத்தில் உனக்குள் இருப்பவர், உலகத்தில் இருப்பவர்களை காட்டிலும் உனக்குள் இருப்பவர் பெரியவர். அவரின் மேலே இருக்கிற விசுவாசம் எங்கே? விசுவாசத்தினால் பயபக்தியோடு கூட நோவா பேழையை கட்டினாப்ல. சில நேரங்களிலே கர்த்தர் நம் வாழ்க்கையிலே செய்ய போவதை உங்கள் கண்கள் இப்பொழுது பார்க்க முடியாமல் இருக்கலாம். சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டதா இருக்கலாம். அருமையான பாஸ்டரோடு கூட காலை நேரத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கும் போது இந்த சபையை கர்த்தர் எப்படி எங்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி அற்புதமாய் சாட்சி சொல்லிட்டு இருந்தார். 19 வருஷங்கள் ஆண்டவர் இந்த ஊழியத்தை நடத்தி வந்திருக்கிறார் பாஸ்டர்னு சொன்னார். சில நேரத்தில் எப்படி கர்த்தர் நம் வாழ்க்கையில கிரியை செய்வார் என்கிறது நமக்கு நம் கண்களால் பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் விசுவாசத்தில் நீங்கள் கிரியை செய்யும் பொழுது, விசுவாசத்தில் ஒரு அடி எடுத்து வைத்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கும் பொழுது, நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான காரியத்தை உன் வாழ்க்கையிலும் உன் குடும்பத்தின் வாழ்க்கையிலும் அவர் செய்து உன்னை எல்லா விதமான பலவீனத்திற்கும் அவர் தப்புவித்து அவர் நடத்த வல்லமை உள்ளவர். விசுவாசிக்கிறவர் நல்ல கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி, ஓ எஸ், விசுவாசத்தினால் நோவா நீதிமான் என்று சொல்லி அழைக்கப்பட்டான். ஆமென். எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனம் கடைசி பகுதி வாசிங்க மறுபடியும். விசுவாசத்தினாலே, எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசத்தினாலே நீதிக்கு சுகந்திரவாளி அவன் ஆனான். பை ஃபெய்த், விசுவாசத்தினாலே. இப்ப இயேசுவை விசுவாசிக்கிறதான நாம அவருடைய இரத்தத்தினாலே கழுகப்பட்டிருக்கிறோம். அவருடைய இரத்தத்தினாலே தெளிக்கப்பட்டு நாம சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்குள், அவருடைய பேழைக்குள்ள நாம இருக்கும் பொழுது நாம கழுவப்பட்டிருக்கிறோம், நாம நீதிகரிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப அந்த பேழைக்குள்ள நீங்க இருப்பீங்க என்று சொன்னா, அந்த பேழைக்குள்ள நீங்க பிரவேசிக்க விரும்புவீங்க என்று சொன்னா, உன்னுடைய எல்லா தேவையும் அவர் சந்திப்பார். ஆமென். நோவா பேழையை கட்டும் பொழுது கோஃபர் மரத்தை வெட்டி வந்தாங்க. எல்லாம் சொல்லுங்க, கோஃபர் மரம். கோஃபர் மரம்ங்கிறது ஒரு விலை உயர்ந்ததான ஒரு மரம். சொல்லுங்க. இந்த மரத்துக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் ஒரு சம்பந்தத்தை நான் உங்களுக்கு காமிக்க போறேன். இந்த மரத்தை எப்படி வெட்டி இந்த பேழையை கட்டுனாங்களோ அதே போலத்தான் இயேசு இந்த உலகத்திற்கு வரும்பொழுது நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக பாடுபட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார், நமக்காய் பலவீனமானார். ஏனென்று சொன்னால் உங்களுடைய பாவங்களையும் என்னுடைய பாவங்களையும் அவர் சுமக்கும்படியார் அவர் சாபமானார். ஹல்லேலூயா. அதுதாங்க இயேசுடைய அன்பு. நீங்களும் நானும் அந்த பேழைக்குள்ளே இருக்கும்படியாகத்தான் அவர் ரத்தத்தை சிந்தினார். நோவாவிடத்தில் கர்த்தர் சொல்றாரு, கோஃபர் மரத்தில் நீ பேழையை கட்டு. பேழையை கட்டினதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, அதே வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 6வது அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம். என்ன பூசு? கீழ் பூசு. எல்லாரும் சொல்லுங்க, கீழ் பூசு. உள்புறமும் வெளிப்புறமும் கீழ் பூசு. எல்லாரும் சொல்லுங்க, கீழ் பூசு. சொல்லுங்களேன், கீழ் பூசு. பக்கத்தில் இருக்கிறவங்க தட்டி சொல்லுங்க, கீழ் பூசு. ஆங்கிலத்திலே இதற்கு பிட்ச் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி? பிட்ச். பிட்ச் என்றால் வேதாகமத்திலே அட்டோன்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. பரிகாரம். சொல்லுங்க, பரிகாரம். இப்ப நோவாவுடைய பேழையில வெறும் பேழையை மட்டும் நோவா கட்டியிருந்தாப்லன்னா, தண்ணி வரும் பொழுது, ஜலம் அங்கே பெருகும் பொழுது என்ன உண்டாயிருக்கும்? அந்த
மரத்தோட கேப்ல என்ன வந்திருக்கும்? தண்ணி உள்ள வந்திருக்கும். ஆனா ஆண்டவர் நோவாடத்தில் சொல்ற, நீ உள்ளேயும் சரி வெளியும் சரி நீ கீழ் பூசு அப்படின்னு சொன்னா, எபிரிய மொழியிலே பிச் அப்படின்னு என்று சொன்னால் அட்டோன்மெண்ட் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னு என்று சொன்னால் பரிகாரம். இப்போ நாம் பாவிகளாக இருந்த பொழுது நம்மளுடைய பாவத்தை பழைய ஏற்பாட்டில் வந்துட்டு எப்படி பரிகாரம் செலுத்துவாங்க? பலி செலுத்துவாங்க. எப்படி பாவங்கள் மன்னிக்கப்படும்? ஆட்டுக்குட்டியை, மிருகத்தை கொண்டு வந்து அதை வெட்டி இரத்தத்தை பலிபீடத்தில் போடும் பொழுது அப்பதான் என்ன உண்டாகும்? அப்பதான் அவங்களுடைய விசுவாசம், ஓகே என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி. பழைய ஏற்பாட்டில் இப்படி தான் பரிகாரத்தை செலுத்துவார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக இந்த உலகத்துக்கு கடந்து வந்த பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் அவர் கீழ் பூசி ஒரு பரிகாரமாய் மாறி அவர் இரத்தத்தை சிந்தி அவருடைய பேழைக்குள்ளாய் உங்களையும் என்னையும் அவர் வைத்து அவர் அழகு பார்த்து கொண்டிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை எவ்வளவு மேலானதுன்னு இப்ப நான் சொல்ல போறேன். அவர் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கீழ் பூசி இருக்கிறதுனால, அவருடைய கிருபையாலே சூழ்ந்து இருக்கிறதுனாலே, அவருடைய இரத்தத்தினாலே கழுவி இருக்கிறதுனாலே, சத்துருவானவன் உனக்கு முன்பாக ஒரு வழியாய் கடந்து வரும் பொழுது நீ கர்த்தருடைய பேழையில நீ அமர்ந்திருப்பதனாலே அவன் 7 வழியாய் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில 7 வழியாய் அவன் திரும்பி ஓடுவான். இந்த காலை நேரத்தில் உங்க வாழ்க்கையில நீங்கள் எதை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அருமையான மகனே மகளே, உன் வாழ்க்கையிலே நீ எதை குறித்து நீ பாரப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, எதை குறித்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, எதை குறித்து நீ துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, உன் வாழ்க்கையிலே நான் கீழ் பூசி உனக்கு பரிகாரமாய் நான் என் இரத்தத்தை உனக்காய் சிந்தி உன்னை பாதுகாக்கும்படியாய், உன்னை போஷிக்கும்படியாய், உன்னை நடத்தும்படியாய், உன் சொந்த இரட்சகராய் உன்னோடு கூட இருந்து உன்னை இந்த மாதத்தில் அவருடைய கிருபையாலே உன்னை நடத்துவே. நல்ல கரங்களை தட்டி come on. yes, அவர் உங்களை மேல கீழ் பூசி இருக்கிறார். அதுதான் கிருபை. சொல்லுங்க, அதுதான் கிருபை. அப்ப அவருடைய படகுக்குள்ள நீங்க இருக்கிறீங்கன்னு வைங்களேன். இது எப்படி நீங்க பெற்றுக்கொள்ள முடியும்னா, விசுவாசத்தினால தான் பெற்றுக்கொள்ள முடியும். நோவா பார்க்கல, உங்களுடைய சூழ்நிலை உங்களால் பார்க்க முடியல. ஆனால் விசுவாசத்தினாலே, ஆண்டவரே நீங்க என் வாழ்க்கையில் செய்வீங்க, நீங்க என் வாழ்க்கையில் செய்வீங்க. அதுதான் விசுவாசம். உங்களால கூடாதது ஒன்றுமே இல்லை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆமென். அவராலே கூடாதது ஒன்றுமே இல்லை. அவருடைய படகுல இருக்கும் பொழுது 40 நாள் இந்த படகு தண்ணீர்ல இருந்தது. வெளியிருந்து எத்தனையோ பேர் படகுக்குள்ள ஏறணும்னு நினைச்சாங்க, யாருனாலையும் முடியல. ஆனா அந்த 40 நாள் நோவாவுக்கும் நோவாவுடைய குடும்பத்திற்கும் எல்லா மிருக ஜீவியன்கள் எதெல்லாம் படகுக்குள்ள இருந்ததோ, நல்லா கவனிங்க, படகுல இருக்கும் பொழுது ஒரு பொழுதும் அவர்களுடைய ஆகாரத்திற்கு குறைவே இல்லை. ஆமென். நோவா பண்ணின வேலை எல்லாம் என்னது? நல்லா சாப்பிட்டாரு, நல்லா ஆண்டவரோடு கூட பேசினார், நல்லா படுத்து தூங்கினார். மன சமாதானம் உண்டானது, மன நிம்மதி உண்டானது. அப்படியே குடும்பத்தோடு படகுல செக்யூரா, ஒரு சேஃபா, நல்ல அரணான கோட்டையாய் கர்த்தர் இருந்து அவர்களை பாதுகாத்து போஷித்து எல்லா தேவைகளையும் சந்தித்து கர்த்தர் நடத்தினார். தேவனுடைய படகுக்குள்ள நீங்க இருப்பீர்கள் என்று சொன்னா, கர்த்தருடைய படகை விரும்பி அவருடைய பேழைக்குள்ள நீங்க பிரவேசித்து அவருடைய விசுவாசத்தின்படி நீங்க வாழுவீங்க என்று சொன்னா, அவருடைய படகுக்குள்ள நீங்க இருக்கும் பொழுது அவர் உன் தேவையை சந்திப்பார், உன்னை போஷிப்பார், உன் மன விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே அவர் செய்து அற்புத விதமாய் உன்னை அவர் நடத்த வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி? விசுவாசத்தினாலே. எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசத்தினாலே. ஆண்டவரே, இந்த மாதத்தை நான் துவங்குகிறேன். என் கண்களுக்கு முன்னாடி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, என் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு பார்க்க முடியல. ஆனால் நீங்கள் என் வாழ்க்கையெல்லாம் அறிந்திருக்கிறீங்க. விசுவாசத்தினால் நான் எடுத்து வைக்கிறேன். விசுவாசத்தினால உங்களுடைய பேழைக்குள்ள நான் வர்றேன். நீங்கள் என்னை நடத்துவீங்க,
நீங்க என்னை போஷிப்பீங்க, நீங்க என்னை பார்த்துக்கொள்வீங்க. அப்படி இருக்கிற இடங்களில் எல்லாரும் எழுந்து நிற்போமா? நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க போதும் ஆண்டவரே. இயேசுவே உம்மை பார்க்கிறேன், உம்மை அல்லாமல் யாருண்டு? 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 வலது பக்கம் இடது பக்கம் எங்கும் சாயாமல் உம்மேல் நான் சாய்வேன். வலது பக்கம் இடது பக்கம் எங்கும் சாயாமல் உம்மேல் நான் சாய்வேன். சொல்லுங்க பாப்போம். வலது பக்கம் இந்த மாதத்தில், இடது பக்கம் எஸ், எங்கும் சாயாமல் உம்மேல் நான் சாய்வேன். ஓ வலது பக்கம் இடது பக்கம், விசுவாசத்தின் அறிக்கை, எங்கும் சாயாமல் உம்மேல் நான் சாய்வேன். எல்லாருக்கும் வாய்களை வலது பக்கம் இயேசுவே, இடது பக்கம் எங்கும் சாயா உம்மேல் நான் சாய்வேன். வலது பக்கம், வலது பக்கம் உம் பேழைக்குள் வரும்படியாய் ஆண்டவரே, உலகத்தின் சாயலிலே சாயாமல் நீங்க பார்த்துக் கொள்வீங்க. வலது பக்கம் என் தேவை அறிந்தவர். ஒரு கமோ ஷாத்ரா கமோ தியாந்தரே. இயேசுவே உம்மை பார்க்கிறேன், உம்மை அல்லாமல் யாருண்டு? எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். இயேசுவே உம்மை பார்க்கிறேன், உம்மை அல்லாமல் யாருண்டு? இயேசுவே சுவே உம்மை அல்லாமல் யாருண்டு? இயேசுவே இயேசுவே ஓ எஸ், உம்மை அல்லாமல் யாருண்டு? இந்த காலை நேரத்தில் நீங்க இயேசுவை நோக்கி பார்க்கவர்களாய் காணப்பட்டீங்கன்னு சொன்னா, உன்னை இப்பொழுது அவர் பேழைக்குள்ளே அழைத்து கொண்டிருக்கிறார். அருமையான பிரதர் சிஸ்டர், அருமையான தம்பி தங்கச்சி, அவருடைய பேழைக்குள்ள உனக்கு சுகம் உண்டு, அவருடைய பேழைக்குள்ள உனக்கு அற்புதம் உண்டு, அவருடைய பேழைக்குள்ள உன் வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டு, அவருடைய பேழைக்குள்ள ஒரு சுகம் உண்டு. Just come inside. விசுவாசத்தோடு அடி எடுத்து வைத்து, ஆண்டவரே இதுவரை 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 உமக்கு பிரியமில்லாமல் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்று சொன்னார். இப்பொழுது ஆண்டவரே உம்முடைய பேழைக்குள்ளே வரும்படியாக விசுவாசத்திலே நான் ஒரு அடியை எடுத்து வைத்து, உத்தமமும் உண்மையும் உள்ள நோவாவை போல ஆண்டவரே அந்த சந்ததியிலே எப்படி நீ நோவாவை தெரிந்து கொண்டீரோ அதே போல அந்த அபிஷேகம் இந்த காலை நேரத்தில் எங்கள் மேல இறங்கட்டும் சொல்லுங்க. ஆண்டவரே ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்க. இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அந்த வல்லமை ஊற்றுவீராக. வல்லமை ஊற்றுங்க ஆண்டவரே, ஒரு விசுவாசத்தின் வல்லமாய், விசுவாசத்தின் வல்லமாய். ஓ எஸ், உண்மை அல்லாமல் யாரும் இல்லை ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை நீங்க நடத்துங்க. நீர் எவ்வளோ நல்லவர். எங்களையும் நேசித்தது நிமித்தமாக உம்முடைய ரத்தத்தை நீ சிந்தியிருக்கிறீர். உம்முடைய பார்வையில் உம்முடைய பிள்ளைகள் எவ்வளோ விலை உயர்ந்தவர்களாக இருக்கார்கள் அப்பா.
உங்களை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஒரு தேவைகளை சந்திங்க. இந்த மாதத்தில் அற்புதமாய் தேவனுடைய கிருபையினாலே நீர் நடத்துவீராக, நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.